ட்ரெண்ட் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நட்புக்கு பெயர் போனவங்க ரஜினி, கமல், விஜய், அஜித் இந்த மாதிரி நாம சினிமா பிரபலங்களை நிறைய பேரை வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம். சோ அந்த வகையில அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருடங்கள் தாண்டியும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே நம்ம சூப்பர் ஸ்டார் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தான். சோ இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா ரஜினியை பத்தி கமலஹாசன் ஒரு சூப்பரான ஒரு வேர்டு சொல்லியிருக்காரு, சூப்பரான ஒரு விஷ் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றதுதான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். சோ சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் பாத்தீங்கன்னா சினிமா துறையில ஒரு பெரிய ஜாம்பவான்களா வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது 80கள்ல வந்து படத்தை ஒரே நேரத்துல ஆரம்பிச்சாங்க. அந்த காலகட்டத்துல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து நிறைய படங்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சா எந்த படமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ரொம்ப நல்லா ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அப்படி ரியலைஸ் பண்ணும்போதுதான் கமல்ஹாசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோ ரஜினி உங்களுக்குமே நல்ல மார்க்கெட் இருக்கு, எனக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கு, நல்ல வேல்யூ இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னாவே நடிக்கணும், தனித்தனியா நடிச்சு பார்க்கலாம், அப்போ நமக்கான வேல்யூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஒரு கட்டத்துல ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இதை கேட்டு ரஜினி அதுக்கப்புறம் தான் தனியா ஹீரோவா படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராவும் செகண்ட் ஹீரோவாவும் லீட் கேரக்டர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் ரெண்டு பேருக்குள்ள போட்டுக்கிட்டு தனித்தனியா நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம ரசிகர்களுடைய வேண்டுகோள் என்னவா இருக்கு பல வருஷம் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் சேர்த்து நாங்க திரையில பார்த்தோம், திரும்பவும் நாங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்றது எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னும் அந்த ஸ்கிரீன்ல திரும்பவும் நீங்க சேரும் போது அந்த ஒரு மொமெண்ட்டை பாக்குறதுக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு ஐ ட்ரீட் கிடைச்ச மாதிரி இருக்கும், கமல் ரசிகரா இருக்கட்டும், ரஜினி ரசிகரா இருக்கட்டும். சோ அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு உங்களை பிடிக்கும், இந்த ஸ்கிரீன்ல ஒன்னா பாக்கணும், நாங்க ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கமல்ஹாசன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மேபி இன் ஃபியூச்சர் அது நடக்கவும் செய்யலாம், நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும், சோ வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரஜினியை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமாக்குள்ள போயிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்ன்ற அந்த ஒரு பேரை போடுவாங்க பாருங்க, அதுக்கே அவ்வளோ கிளாப்ஸ் வரும், அவ்வளோ விசில் வரும், அவ்வளோ ஒரு மாசான மூமெண்டா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது கமல்ஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக அந்த டீமே சேர்ந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க, அந்த படத்தை அவ்வளோ அளவுக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்துக்கு அவர் வந்து எப்பவுமே வந்து வரமாட்டாரு. அவரோட அந்த பட குரூப் தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் ப்ரமோஷன் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆடியோ ரிலீஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பண்ணுவாங்க. மேபி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வேணா சூப்பர் ஸ்டார் வருவாரு. சோ கமல்ஹாசன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு படத்துக்குமே அவர் எவ்வளவு ப்ரமோட் பண்ணுவாரு, எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் வந்து பேட்டி கொடுப்பாரு, மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸா எந்த அளவுக்கு அவர் ஏற்படுத்துவாரு அப்படின்றத நாம வந்து எல்லாமே பிக் பாஸ் ஷோலயே பார்த்திருப்போம். சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக நின்று பேசக்கூடிய ஒரு நபர் தான் கமலஹாசன். ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் சினிமாவுல பயங்கரமான ஒரு மாசு இருந்துகிட்டு இருக்கு. நீங்க நடிக்க வந்த ஆரம்ப காலகட்டத்துல எப்படி ஆடியன்ஸ் உங்களை வரவேற்றாங்களோ இன்னைக்கு அது பல மடங்கு வந்து பெருகி இருக்கு. சோ நீங்க தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாவே சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து பரவி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்கிரீன்ல சும்மா நின்னா கூட போதும், அவர் நடிக்கணும் எஃபோர்ட் போடணும்ன்ற அவசியமே இல்ல, சும்மா நின்னாலே போதும். அந்த அளவுக்கான மவுஸும் அவரோட மார்க்கெட்டும் வேற லெவல்ல ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளோ உழைச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வர வேண்டி இருக்கு, கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த நான் பிடிக்க வேண்டி இருக்கு, அந்த கிளாப்ஸ் வந்து நான் வாங்க வேண்டி இருக்கு. மக்கள் நம்ம மேல இருக்க அன்பால நம்ம போறப்போ எல்லா விஷயமும் நமக்கு வந்து அன்பா காட்டுறாங்க. ஆனா ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு பாக்குறப்போ ரஜினிக்கு இருக்கக்கூடிய மவுஸ் வந்து கண்டிப்பா எனக்கு இல்லங்க, கம்மி தாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே குறைத்து வந்து பேசியிருக்காரு கமலஹாசன். இதுலயே தெரியுது அவங்க ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, அவர் ரஜினியை எவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்றதுமே நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட வந்து இப்ப ரெண்டு பேருக்குமே 70 வயசை தாண்டி ஆயிருக்கு. ஆனாலும் இன்னும் சின்ன பிள்ளைகள் மாதிரி அவ்வளவு அழகா சிரிச்சு பேசுறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா பண்றாங்க.
சோ இதுவே வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இன்னும் மேல மேல இவங்களை பிடிக்க வைக்கிறதுக்கான ஒரு ரீசனா வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ ரஜினியை பத்தி கமலஹாசன் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு. அதாவது ரஜினி நின்னாலே போதும் அவருக்கு மாசு கிடைக்கும், அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் அவ்வளவு கஷ்டப்படணும் ஸ்கிரீன்ல. சோ அவருக்கு இருக்கிறது இந்த சினிமா உலகத்துல ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அவரை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது, எங்கேயுமே அவரை மாதிரி ஒருத்தர் பேர் வாங்கினது கிடையாது. தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரஜினிக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு, தனி அடையாளம் இருக்கு. இது எல்லாருக்குமே கிடைச்சிடாது. இதுக்கப்புறமும் இதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே இருக்காது. ரஜினினா அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரஜினி அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காரு. சோ இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவில் இருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.